ஹாய் நண்பா, வெல்கம் பேக் டு யூனிக். தளபதியோட தமிழக வெற்றி கழகத்தோட கட்சி கொடியை நாளைக்கு லான்ச் பண்ண போறாங்க. டைமிங் பாத்தீங்கன்னா நாளைக்கு மார்னிங் 11 மணிக்குள்ள தளபதி கொடி ஏற்றிடுவாராம். கட்சியை சேர்ந்த சுமார் 250 நிர்வாகிகள் காலையில 6 மணிக்கே வந்துருவாங்களாம். அண்ட் ஃபங்க்ஷனுக்குள்ள செல்போன் அலௌடு இல்ல. தென் கொடி ஏத்திட்டு தளபதி நிர்வாகிகள் முன்னாடி பேசுவாருன்னு சொல்லிட்டு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. அண்ட் கொடியை அறிமுகப்படுத்தின உடனே எல்லா மாவட்டங்களிலும் உள்ள தமிழக வெற்றி கழகத்தோட அலுவலகத்திலையும் கொடியை ஏற்ற சொல்லி தளபதி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்திருக்காரு. ஸோ தமிழ்நாடு முழுக்க நிறைய இடங்கள்ல இருந்து டிவிக்கே கொடியை ஏற்றுற மாதிரியான வீடியோஸ் வரலாம். அண்ட் இன்னொரு பக்கம் த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படத்தோட FD ஃபர்ஸ்ட் ஷோலையும் கொடியை நிறைய பார்க்கலாம். மெயினா மூவி ரிலீஸ்க்கு முன்னாடியே லான்ச் பண்றதுக்கான ரீசனும் அதுவா இருக்கலாம். ஏன்னா த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படத்தை தமிழ்நாட்டில் உள்ள எல்லா ஃபேமிலியும் பார்ப்பாங்க. ஸோ தியேட்டர்ல பேனர் அண்ட் கொடிலாம் இருக்கிறப்போ எல்லாருக்குமே ரிஜிஸ்டர் ஆயிடும் ஈஸியா. அண்ட் கட்சி கொடியோட கலர் கொஞ்சம் வேஷ்டிக்கு செட் ஆகுற மாதிரி இருக்கணும். ஏன்னா கட்சி கொடியை அறிமுகப்படுத்துதுமே எல்லாருமே கட்சி வேஷ்டி கட்ட ஆரம்பிச்சிடுவாங்க. ஸோ கலர் டிசைன்லாம் கொஞ்சம் ஸ்டைலிஷா இருந்தா நல்லா இருக்கும். ஓகே நண்பா, நாளைக்கு தளபதி கொடி எடுத்துறது தான் சோசியல் மீடியா ஃபுல்லா ட்ரெண்டிங்கா இருக்க போகுது. ஸோ நாளைக்கு சோசியல் மீடியாலாம் சும்மா ரணகலமா இருக்கும். அண்ட் கட்சி கொடியை லான்ச் பண்ணதுக்கு அப்புறம் தான் த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படத்தோட ப்ரொமோஷன் திரும்பவும் ஸ்டார்ட் ஆகும்னு நினைக்கிறேன். ஏன்னா ட்ரெய்லர் லான்ச்க்கு அப்புறம் அமைதியா இருக்காங்க. ஸோ அதுக்காகவே கொடியை சீக்கிரமா லான்ச் பண்ணணும். ஓகே நண்பா, இது மாதிரி தளபதி பத்தின அப்டேட் தெரிஞ்சுக்க மறக்காம யூனிக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். ஓகே, பாய்.